வேற ஒண்ணு இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட வந்து சொல்றாரு, நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு இன்னொரு ஊருக்கு போங்க. என்ன செய்வீங்க? கூடாரம் போடுங்க, டக்குன்னு டென்ட பிடிச்சிட்டு போயிட்டு. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் இந்த பூமி எனக்கு சொந்தமானது இல்லை, நான் பரதேசியாய் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். எதை அவன் நாடி போனாலோ அதையே அடைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஆபிரகாம் செயல்பட்டார். வாசிக்கிறீங்களா? ஆபிரகாமின் மனைவி சாராள் மரித்து போன நேரத்தில் அவளை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு அடி நிலம் கிடையாது. அவன்கிட்ட இருந்த பொண்ணு பொருளை வச்சு பல ஏக்கரை வாங்கி போட்டிருக்கிறாங்க. ஏன் அவன் வாங்கவில்லை? என்ன அவனுக்கு தெரியும், இந்த பூமி எனக்கு சொந்தமானது இல்லை, இந்த பூமி எனக்குரியது இல்லை, எனக்குள்ளது உண்டு பரவணும். அந்த பரம தேசத்தையே நான் நாடி போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால எங்க போனாலும் கூடாரத்தை போடுவேன், அங்க தங்குவேன், கிளம்புனா கிளம்பிட்டே இருப்பேன். அல்லேலூயா.